வெல்கம் டு டோரா குக்கிங். இன்றைக்கி உப்பு பருப்பு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், இன்றைக்கி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு ஊற வச்சுக்க போகிறேன். 3 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி செய்கிறதுனால இந்த டம்ளர் துவரம் பருப்பு போதுமானது. நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி துவரம் பருப்பு நீங்கள் சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு 3 to 4 தடவை தண்ணி ஊற்றி அலசி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் to 3/4 மணி நேரம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு. தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி காரத்துக்கு வரமிளகா தான் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 4 பூண்டு. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். ஒரு குக்கரில் வச்சுக்கோங்க. குக்கரில் பருப்பு போட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இந்த மஞ்சள், மிளகு, சீரகம், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டுறலாம் பருப்பை. நாம் அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கோங்க, அது நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்திக்க போகிறேன். பூண்டை தட்டிக்கோங்க. நீங்கள் முழு பல்லாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை பூண்டு தட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டு தட்டி தான் போட போகிறேன். காரத்துக்கு வரமிளகா சேர்த்திக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா இருந்தாலும் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா ஜூஸியாக வதங்கிருச்சு. அதுக்குள்ளே பருப்பும் வெந்துருச்சு, விசிலும் அடங்கிருச்சு. இப்போ அந்த பருப்பை இதெல்லாம் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்கட்டும். காரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரமிளகா மட்டும்தான். வரமிளகா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போது கொதிச்சிருச்சு, வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.